சென்னையிலேருந்து வந்த ஆர்டர் தான் இது. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் தூரம், அதனால் கஸ்டமர்கிட்ட வந்து கொரியர் போடலாமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஒயிட் சாக்கோ சங்க்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். எனக்கு கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வேணும், மில்க் சாக்லேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு என்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குன்னு கேட்கும்போது நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். ட்ரிபிள் சாக்லேட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து தான் இந்த எக்ஸ்ட்ரா மேலே சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணி அதெல்லாம் வந்து மேலே தெரியாமல் லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பேக்கிங்னாலே நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும். அதனால் கிளிங் ரேப் போட்டு தான் நான் எப்போதுமே பேக் பண்ணுவேன். இதனால் நமக்கு எந்த வித டேமேஜஸுமே வராது. ஃபைனலாக இப்படி தான் பக்காவாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு குடும்பமாகவே கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ்க்கு தான். என் பையன் வந்து ஈவினிங் ஆனாலே வெளியில் போகணுங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தாலே அழுதுட்டு இருக்கான். அவனையும் அழைச்சிட்டு கொரியர் ஆஃபீஸ் போய்